உனக்கு வேணும்? என்னது இது? ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நல்லாதாங்க பேசிட்டு இருந்தான். என்ன கோவத்துல தான் தெரியல, திடீர்னு வாகன கரடி மாதிரி ஆயிட்டான். உங்களை விட மாட்டேன்றான், ஓட விட்டு கழுத்துல கடிப்பேன்றான். ஐயோ ஏன் கேக்குறீங்க? அப்புறம் நம்ம டோபிமா திடீர்னு ஓடி வந்து ஒரு ட்ரம் கார்டை கட்டி மந்திரம் போட்டுச்சு. அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய கரடி கபால்னு கல்லாய் நின்றுச்சு. ஏன்னா கிரேசி பாய கல்லாக்கிட்டீங்களா? அப்படின்னா அந்த சுகேனோ சுகோய் ட்ரம்ப் உன்கிட்ட தான் இருக்கா? ஒன்னையும் இதை வச்சு நான் தடுப்பேன். ஓ மந்திர சக்தி ஏன் மந்திர சக்திக்கு ஈடாகாது. நீ ஒரு சாதாரண பொம்மை, ஆனா நான் நிஜ மனுஷி. இதையும் தாண்டி உன் மந்திர சக்தியை வச்சு என்ன நீ தாக்கணும்னு நினைச்சேனா, அது இந்த பையனை தாண்டி தான் என்ன வந்து தாக்குங்கிறத மறந்துடாத டோபிமா. சுகேனோ சுகோய் சோகரின் பிளாஸ்டர். என்னது? ஓ சக்தியை பார்த்தல. மரியாதையா அந்த ட்ரம்பை என்கிட்ட கொடுத்துரு. அப்படி கொடுக்கலன்னா இந்த பையனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? அத உன் கண்ணால பார்க்க ஆசைப்படுறியா? அவசரப்பட்டு வாய் விட்டு என்ன காப்பாத்து டோபிமா. கண்டிப்பா காப்பாத்துறேன். ஆனா அவசரப்பட்டு முடிவெடுத்தா அதோட விளைவு என்ன ஆகும் இப்போது புரிஞ்சுக்க ஷின்சான். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னபடி செய்வேன். ஒழுங்கு மரியாதையா ட்ரம்பை கொடுத்துரு. அப்படி வா வழிக்கு. இத வச்சுதானே எங்க எல்லாருக்கும் நீ வித்த காட்டிட்டு இருந்த. இனி இது எனக்கு தான் சொந்தம். இனி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ட்ரம்பை எடுத்துட்டு போய் நான் என் தலைவர்கிட்ட கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, எந்த ட்ரம்பை வச்சு நீ கிரேசி பாய கல்லா மாத்தினியோ அதே ட்ரம்பை வச்சு நான் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறேன். ஆனா இதெல்லாம் பக்கம் நீதான் இருக்க மாட்டேன். சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே டகல்டி வேலையா? ஷின்சான் சின்ன பையங்கிறத நிரூபிச்சுட்ட பாத்தியா? இனியும் நான் உங்ககிட்ட பேசி என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. எனக்கு தேவையான ட்ரம் கிடைச்சிடுச்சு. அதனால நீங்க இப்ப கிளம்பலாம்.